ரசத்துக்கு தேவையான பொருட்கள்: 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 5 வெள்ளைப்பூண்டு பல், 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிடணும். அதுக்கு பிறகு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நெல்லிக்காய் அளவு புளி, ஒரு தக்காளி 2யும் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம புளி கரைசலையும் மிக்சியில் போட்டு அரைச்சதையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு சட்டி காஞ்சவுடன் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சவுடன் கொஞ்சம் கடுகு போட வேண்டும். கடுகு நல்லா வெடித்தவுடன் கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை நல்லா வெந்தவுடன் நமக்கு காரத்துக்கு தகுந்தவாறு 2 வரமிளகாவை கிள்ளி அதில் போடணும். வரமிளகா போட்டவுடன் நம்ம கரண்டி வச்சு லேசாக கிளறி விட வேண்டும். கிளறி விட்ட பின் புளிக்கரைசலை நம்ம அதில் ஊற்றணும். ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரந்தாண்டி ஸ்டவ் எரிய வேண்டும். அதுக்கு பிறகு கொதி வந்தவுடன் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், காயத்தூள் போடணும். போட்டு கொதி வந்தவுடன் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நம்ம சட்டியை கீழே இறக்கணும். இப்பொழுது சுவையான அருமையான ரசம் ரெடி.